எங்க போனாலும் நமக்கு மட்டும் வேலை 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 தான். யாதான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல இந்த வேலையை. ஓகே, நேற்று வீடியோவில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் இருக்கிறது யார் வீடுன்னு சொல்லி. அதோ அவங்களோட வீடு. யார் வீடு இது? அவங்களோட வீடு. பட்டோ பட்டோ பட்டம். ஓகே, எங்களுடைய வீடு தான். வைஷ்ணவ போட்டோ வந்து நடந்த போட்டோ காட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ காட்டிடுறேன். வைஷ்மாவுடைய நின்ன போட்டோ. ஆமா, வைஷ் வந்து விளையாடிட்டு இருக்கான். வைஷ்மா வந்து விளையாடிட்டு இருக்கா. நான் வந்து கொஞ்சம் பெட்டுக்கு வந்து கவர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. ஆனாலுமே எனக்கு வந்து தூக்கி போட மனசு வரல. ஏன்னா என்னன்னு தெரியல, நான் அவ்வளோ சீக்கிரத்துல எதையுமே தூக்கி போட மாட்டேங்கிறேன். வேணாம் அப்படின்னு சொல்லி கலட்டி போட பாக்குறேன். ஆனாலும் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். துவைச்சி திரும்ப இதையே வந்து பெட்டு உள்ள வந்து தலகாணி மாதிரி வந்து போட்டுவிட்டுருவேன். அதாவது தலகாணி கவர் நம்ம போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கு வந்து பெட்டுக்கு வந்து போட்டு விட்டுருவேன். அதுக்கு மேல வந்து பெட் கவர் போடுவேன். இதுக்கு மேல போட்டுட்டு பெட் கவர் போடுறேன். ஆனா பெட் கவர் இங்க கிடையாது, பெங்களூர்ல இருக்கு. கொஞ்சம் இங்க இருக்கு, கொஞ்சம் அங்க இருக்கு. இப்படிதான் ஓடிட்டு இருக்குது. விளையாடுறீங்களாடா தங்கமயிலே? விளையாடுறீங்களா? பொம்மை வச்சுட்டு விளையாடுறீங்களா? பொம்மை வச்சுட்டு விளையாடுறீங்களா? சூப்பர்டா தங்கம், சூப்பர்டா பட்டு. ஐஷு வந்து ரொம்ப 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 குட் கேர்ள். ஐஷுமா ரொம்ப குட் கேர்ள். அதனால பாத்தீங்கன்னா அடை பண்ண மாட்டா. சமத்து பிள்ளையா விளையாடிட்டு இருக்குவா. கிழிஞ்ச தலகாணி. இதுதான் வந்து தலகாணி. எங்க அத்தை வந்து தலகாணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது வேஸ்டா போகல துணியில, அதுல வந்து எல்லாம் தச்சு வச்சிருப்பாங்க. இங்க வந்து தலகாணி இப்படிதான் இருக்கும். என்னடா தங்கமயில? ஓகே ஓகே, ஒரு ரெண்டு கேள்விக்கு தான் நான் வந்து இப்ப பதில் சொல்ல போறேன். அவங்களும் 2 பேர் தான் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோலே பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டர், நீங்க ரிலேட்டிவ் மேரேஜா, சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, நான் வந்து சொந்தத்துல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிட்டேன். அதாவது எங்க அத்தை பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, சொந்தத்துல தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா, அக்கா உங்களுக்கு ஃபீலிங்கே இல்லையா, எப்படி வந்து உங்களால சிரிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. புரியல, ஏன் புரியல எனக்கு. ஃபீலிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஆஸ் எ மதரா எனக்கு உள்ள எவ்வளோ வலி இருக்கு, எவ்வளோ ஃபீல் இருக்கு அப்படின்றத வீடியோ பார்க்குற தாய்மார்கள் உங்க எல்லாருக்குமே புரியும், தெரியும். ஆனாலும் நான் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். ஃபீல் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி லைஃப்ல வந்து ஓகே பார்த்துக்கலாம், நடத்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். ஃபீல்ன்றது ஒரு சின்ன பாட்டு தான், மற்றபடி நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு வந்து 2 கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்கறதுனால தான். இந்த vlogல நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா வீடியோவில் போய் பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் வைஷ்மாக்கு காஃபியில் ரஸ்க்கு தொட்டு ஊட்டி விட்டுட்டு வெளியே தூக்கிட்டு வந்துட்டேன். வெளியே கோழி ஆடெல்லாம் மேய்து பாப்பா பார்க்கட்டும்னு சொல்லி. வைஷ்மா வரதை பார்த்ததுமே கோழி குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து வைஷ்மா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. பட்டு உன்னை பார்த்து கோழி பயந்து ஓடுதுரா தங்கம், கூப்பிடு கோழி கூப்பிடு, போ 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 அப்படி கூப்பிட்டாதான் கோழி வரும், கூப்பிடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வைஷ்மா போ போ போன்னும் என் வாயே தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சரி பாப்பா கோழி பார்க்கட்டுன்னு சொல்லி சவுண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டேன். கோழியெல்லாம் நாங்கள் போகிறத பார்த்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அடடா இது சுத்தப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு சரி சுண்டைக்காவாவது பறிக்கலாம் நாளைக்கு குழம்புக்காவன்னு சொல்லி சுண்டைக்காய் பறிக்க ஆரம்பிச்சாச்சு. பாப்பா வச்சுக்கிட்டு பறிச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் பாப்பா வச்சுட்டு ரொம்ப நேரம் பறிக்க முடியல. அதுக்கப்புறம் சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டு வைஷ்மா உட்கார வச்சுட்டு நான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். சுண்டைக்காய் குழம்பு வைக்கிறது வீடியோ எடுக்க டைம் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இன்னும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய ஃபேமிலியில் ஒருத்தராக மாறிடுங்க. ஓகே, பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்டான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் என்னை மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோஸ் போட ஊக்குவிக்கும். ஓகேவா? டாட்டா, பை பை.